Welcome to our YouTube channel. Wickets and frames. Yeah, so இந்த வீடியோ மோஸ்ட்லி ஃப்ரேம் செக்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ண போறோம். விக்கெட் செக்ஷன்ஸ் மட்டும் தான் பேச போறோம். ஸோ மோஸ்ட்லி கிரிக்கெட் ஒன்லி டாபிக் இன்னைக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் நல்லா லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீட்பேக் பத்தி ஒரு 1 minute பேசிடலாமா மோகன்? Sure. கண்டிப்பா பேசலாம். So yeah, last video like we were talking about Leo. So ரிவ்யூ கொஞ்சம் பயாஸ்டா இருந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பாத்திருப்பீங்க, எல்லாரும் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அது ஹேட்டர்ஸ் நமக்கு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க தாங்க. அதை வந்து நம்ம தளபதி எப்படி சொல்றாரோ இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா கரெக்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவ்வளவுதான். யா, அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த பயாஸ்டுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் ஹிட் ஆகுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், தளபதி ஃபேன். நாங்க வந்து தளபதியை வந்து சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். ஸோ அவரோட படம்னா எங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான். ஸோ படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்க சர்க்கிள்ல எல்லார்கிட்டையும் கேட்டோம், படம் குட். நீங்க சொல்ற அளவுக்கு அந்த வன்மத்தை கக்குற அளவுக்கு பேடாலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் கிடையாது. யா, ஸோ படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்க பயாஸ்டா நினைச்சீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படிதாங்க பாக்குறேன். ஆக்சுவலி இதுவும் தளபதி சொன்னதுதான். பிரச்சனை வருது இல்ல, நம்மள எதுக்குறாங்கல்ல, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம். ஸோ இதை சொல்லிட்டு நம்ம விக்கெட் செக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ யா மோகன், நம்ம வேர்ல்ட் கப் பத்தி பேசணும். ஆக்சுவலி கொஞ்சம் கேப் விட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வேர்ல்ட் கப் பத்தி பேசி. பட் இப்ப வரைக்கும் நம்ம வந்து அத பத்தி பேசல. பட் இப்ப பேசறதா அது ரைட்டான டைம். இப்ப வேற லெவல் சூடு பிடிச்சிருக்கு டோர்னமெண்ட். யா, டாப் 2 ஃபில் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு 3rd and 4th ஸ்பாட்ஸ் வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா 3rd ஸ்பாட் எடுத்துரும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தி வே தே ஆர் பிளேயிங். 4th ஸ்பாட் தான். அந்த 4th ஸ்பாட் தான். நேத்து அந்த நியூசிலாந்து லூஸ் பண்ணதால அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து டோர்னமெண்ட்டே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சினாரியோவே எந்த டீம் வேணா உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பாகிஸ்தான் வரலாம், ஆப்கானிஸ்தான் வரலாம், மேபி நியூசிலாந்து, எது யார் வருவாங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. So 1 spot 3 teams can fill in. So it's gonna be interesting the next week. Actually நம்ம அந்த நேத்து நடந்த அந்த 2 மேட்ச் வந்து பயங்கரமா டிசைட் பண்ணுச்சு. ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்து கூட. லைக் இந்த மேட்ச் வாஸ் குட். ஸ்டோக்ஸ் வந்து சூப்பரா சேஸா எடுத்துட்டு போனாரு. பட் ஒரு அன்டைம் விக்கெட் அது. அதே மாதிரி லைக் நல்லா ஃபைட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து சச் ஆஃப் கிரேட் ஃபார்ம்ஸ்ல இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்லயே அவர் வந்து 3 செஞ்சுரிஸ் அடிச்ச ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு நேத்து. அங்க ரச்சின் ரவீந்திரா அடிக்கிறாரு, இங்க ஃபக்கர் ஜமான் அடிச்சாரு. சோ இட் வாஸ் a great game actually. அதே மாதிரி நான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பத்தி பேசிட்டு இருந்தேன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் இட் வாஸ் நைஸ். லைக் நான் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். சேஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவும் ஒரு இதுல இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஷேரா உள்ள வந்துருவாங்க. ஸோ what I think is India, South Africa, Australia and Pakistan like with the form they are in. Afghanistan, they have a chance, but Australia, South Africa ரெண்டு பெரிய டீம் இருக்கு. பட் பாகிஸ்தான் they can win one match and like with good run rate. நீங்க ஒன்றும் பெரிய ரன் ரேட் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ரெண்டு டீமும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் அ குட் மேட்ச். பட் வி கான்ட் சே எனிதிங் இல்லை. ஸோ பாகிஸ்தான் வந்தா ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் செமிஸ். ஸோ பாப்போம் நாளைக்கு. நமக்கு வர செமிஃபைனலிஸ்ட் வந்து மேபி நியூசிலாந்து ஆர் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே வந்தாலுமே இம்பார்ட்டன்டா இருக்கும். நல்லா இருக்கும் மேட்சிங். நியூசிலாந்து வந்தா ரிவெஞ்ச் கொடுத்துடலாமா 2019க்கு? கண்டிப்பா கொடுக்குறோம். எல்லாருக்கும் ரிவெஞ்ச் கொடுத்து அனுப்பினே இருக்கோம். நம்ம தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். நம்ம இவங்களை அவங்க பேருனா இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ணோம், ஸ்ரீலங்காவை நாக் அவுட் பண்ணிட்டோம். நம்ம தான் நாக் அவுட் பண்ணோம். நம்ம தோக்கடிக்கிற மேட்ச் தான் அவங்க நாக் அவுட் ஆகுறாங்க. இன்னைக்கு வேற யார் இருக்கா? அவ்வளவுதான். மற்றபடி எந்த டீமும் இல்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்பர் 1 யாருன்ட்டு. நம்பர் 1 யாரு, நம்பர் 2 யாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்பர் 1 போனா வில் பிளே பாகிஸ்தான் ஆர் நியூசிலாந்து, நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி நம்பர் 2 போனா வில் பிளே ஆஸ்திரேலியா. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா வின் பண்ணனும். அதுதான் மெயின். ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா நம்மளுக்கு ஹர்திக் இல்ல. ஹர்திக் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் இஸ் நாட் அவைலபிள் இன்ஜூரினால. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இட்ஸ் லைக் a major miss from my perspective. லைக் ஹர்திக் வந்து எவ்வளவு பெரிய ஒரு டீம் பேலன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீம் கொலாப்ஸ் ஆச்சுனா அவங்க தான் வந்து அடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த 6th பவுலர் வரல.
சிக்ஸ்த் அந்த பவுலிங். 6th பவுலர் ஆப்ஷன் எவ்வளோ க்ரூஷியல்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாக்கு தெரியும் நம்மளோட. பட் யா வித் வே ஷமி இஸ் bowling லைக் we are all good லைக் த பெஸ்ட் பேஸ் ட்ரியோன்னு சொல்றாங்கல்ல, அந்த கிங் பின். யா அவங்க 3 பேரும் அப்படி போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பூம்ரா அண்ட் சிராஜா கிவிங் அண்ட் ஷமி கமிங் அண்ட் டேக்கிங் ஓவர் அண்ட் வி ஹவ் 2 குட் ஸ்பின்னர்ஸ். ஒன் லெஃப்ட் ஆர்மர் அண்ட் ஒன் ஐ மீன் லெக் ஸ்பின்னர். ஸோ 2 பேர் இருக்காங்க. குல்தீப் இருக்காரு அண்ட் ஜட்டு ஜடேஜா இருக்காரு. இருக்காரு. இதுல ஸோ நமக்கு டக் அவுட்ல அஸ்வினும் இருக்காரு. அஸ்வின்லாம் ஆட மாட்டாருங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம அவர் டீமை வந்து மாத்த என்ஜாய் மாட்டாங்க. பண்றாருங்க. என்ன சும்மா கூப்பிட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஃபிளைட் டிக்கெட் ஏறும்போது வந்து என்ன வந்து புக் பண்ணிட்டாங்க திடீர்னு. வந்து ஒரு மேட்ச் ஆடினா அப்புறம் எல்லா மேட்சும் உட்கார வச்சிட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாரு அவரு. ஸோ யா ஹோப்ஃபுல்லி தே வில் நாட் சேஞ்ச் த டீம். ஸோ Yep. நாளைக்கு ஈடன் கார்டன்ஸ் லைக் கோலியோட பர்த்டே. ஸோ இட்ஸ் கோனா பி a big match. Yeah, I mean நாளைக்கு இல்ல, இன்னைக்கு, சாரி. ஸோ yeah, hopefully இந்தியா the favorites from my perspective. ஏன்னா ஸ்கையும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. டாப் ஆர்டர் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. வாட் டு யூ திங்க் இந்தியா? பிளாஸ்ட் பண்றாங்க. பட் வந்து they are not converting the score into centuries. நிறைய செஞ்சுரிஸ் மிஸ் பண்ணிட்டோம் ரீசெண்டா. விராட் கோலியே ஒரு 3 செஞ்சுரிஸ், சுப்மன் கில் ஒரு 2 செஞ்சுரி, ரோஹித் சர்மா ஒரு 2 செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. பட் அதுல அந்த செஞ்சுரிஸ் வந்து அடிக்கணும். ஸ்டில் we need to achieve that. Let's expect 49 tomorrow. Like கோலி அவரோட 49 செஞ்சுரி அடிச்சு கிங் சச்சின் கோலிஸ் ரெக்கார்டை பர்த்டே ஈக்குவல் கண்டிப்பா பண்றாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Yeah. சச்சின் மார்க்கோ ரெக்கார்டை வந்து யான்சன்லாம் பயங்கரமா போடுறாருங்க. மார்க்கோ யான்சன் அவர் கொஞ்சம் டெட்லியா இருக்காரு. எனக்கு வந்து அவரோட பவுலிங்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. மத்தபடி நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வந்து வச்சு செஞ்சுட்டோம்னா அவ்வளவுதான். கிட்டத்தட்ட வந்து ப்ரிப்பேர்டு ஃபார் செமிஃபைனல்ஸ் நான் சொல்லிடுவேன். ஆமா. தூக்குன மாதிரியா? சரி, அதை விடுங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம்? பேட்டிங்கா பவுலிங்கா? பவுலிங்கா ஃபீல்டிங்கா மாதிரி கேக்குறீங்கன்றீங்களா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து நம்ம செகண்ட் பேட்டிங் தான் ஆட வைக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். இந்த வேர்ல்டு கப்ல ஃபுல்லா பார்த்தோம்னா செகண்ட் பேட்டிங்ல வந்து அவங்க வந்து இதுவா இருக்க மாட்டாங்க. பண்ண எனக்கு தெரிஞ்ச மாட்டாங்க. வரைக்கும் ஒரு நம்ம மேட்ச் சேஸ் பேட்டிங் பண்ணாங்க, எடுக்கணும். பார்த்தேன் நான். ஆமா, யா வி நீட் டு போஸ்ட் டோட்டல் ஆஃப் 350 பிளஸ் போஸ்ட் பண்ணோம்னா ஈஸியா வின் பண்ணலாம் அந்த ஈடன் கார்டன்ஸ்ல. டியூலாம் வரும் கண்டிப்பா. ஏன்னா கோஸ்டல் சைடு இல்ல. நம்ம மிடில் ஆர்டர், நம்ம மிடில் ஓவர்ஸ்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம் கேமை. ஸோ அதுவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங். அவங்க பேட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங். ஸோ பட் ஆனா வித் த ஃபார்ம் ஆர் பவுலர்ஸ் ஆர் இட் ஷுட் பி அ easy task, like not a easy task, but it should be achievable, I guess. So that's what about today's match, India versus South Africa. It's a big match, and yeah, next We can upcoming expect matches la நம்ம நிறைய வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேட்சப்ஸ் மாதிரி இந்த மாதிரி பும்ரா வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம், இல்ல ஷமி விக்கெட் எடுக்காமலேயும் போகலாம். நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. பட் மேட்ச் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மாதிரி. இல்ல நமக்கே அவங்க கொஞ்ச ஷாக் நேரம் தான். கொடுத்துருவாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தெரிஞ்சிடும். நாங்க இந்த வீடியோ போடும்போது மேட்ச் பாதியில இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, யா யா ஷூர். மேட்ச் பாதி மேட்ச், ஆமா, ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிரும். ஒரு அப்பதான் வரும் இன்னிங்ஸ் இந்த வீடியோ. முடிஞ்சிரும். Yeah. ஆமா. So yeah, pretty cool. So upcoming இன்னொன்னு matchesல சொல்றேன். இன்னொன்னு இப்படியே நம்ம ஜெயிச்சிட்டே போறோம். செமிஃபைனல்ஸ்ல போய் கோட்டை விட்டுருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஜிங்ஸ் பண்ண வேணாம். ஜெயிச்சிரும், கப்ப தூக்கிரும். After 12 years India lift the World Cupன்னு நியூஸ் பார்ப்போம். So don't worry, we are winning the World Cup for sure. திருப்பி இன்னொரு ஹார்ட் பிரேக்லாம் நம்மளால தாங்க முடியாதுங்க. போதும். எவ்வளவு செமிஃபைனல்ஸ் தாங்கவே முடியாது. அந்த திருப்பி தந்துட்டாங்கன்னா ஐயோ கிரிக்கெட்டே வேணாம்னு சொல்றோம். அந்த மாதிரி முடியவே முடியாது. ரோஹித் சர்மா ப்ளீஸ் எப்படியா ஜெயிச்சு குடுத்துரு. எப்படியா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தாலும் ஜெயிச்சு கொடுத்துருங்க. எங்களுக்கு அதுதான் வேணும். நாங்க எவ்வளவு கொஞ்சம் ஃபயரா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் இருக்கு, இந்த ஸ்பார்க் இருக்கு. அது இல்லாம அந்த ஒரு சில டீமுக்கு ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம், 5 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி திமிராயிடும். அதுக்கப்புறம் போய் தோப்பாங்க. பட் நம்மளால கரெக்டா ஆடுறாங்க. நான் போன மேட்ச் கூட பார்த்தேன். இட் வாஸ் அ குட் bowling, like decent bowling attack versus ஸ்ரீலங்கா. we posed a good total. like எல்லாருக்கும் ஒரு பேட்டிங் பிராக்டிஸ் கிடைச்சது. சோ டீம் ஒர்க்கா நல்லா ஆடுறாங்க. ஒரு டீம் அப்படின்னு சொல்லும்போது செமையா இருக்கு. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓகே. பட் அப்கமிங் மேட்சஸ்ல அந்த இன்னொரு டீம் தெரிய போகுதுல. சோ ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, பட் வெரி லெஸ். இஃப் தே பீட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பீட் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு அசோசியேட் நேஷன் வந்து உள்ள. சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாண்டா அவங்களுக்கு கடைசி மேட்ச்? ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஆனா ரொம்ப கஷ்டம். இவ்வளவுதான் சான்ஸ் இருக்கு.
நியூசிலாந்து பாகிஸ்தான் பார்ப்போம் யார் உள்ள வராங்க. பட் நியூசிலாந்து they have good run rate. ஸோ ஹோப்ஃபுல்லி நியூசிலாந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்தா நல்லா இருக்கும். லைக் டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இன் செமிஸ் ஆர் இந்தியா பாகிஸ்தான் இன் ஃபைனல்ஸ், அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா இன் செமிஸ் ஆர் இன் ஃபைனல்ஸ் would be even more interesting. Like, and if we beat them in finals and lift the cup, it is like another level. level So moment. yeah. So yeah, let's wait for the upcoming matches. நம்ம கிரிக்கெட் பத்தி ரொம்ப அடிக்கடி பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப் முடியிற வரைக்கும், பிகாஸ் லாட் ஆஃப் கண்டிப்பா. மேட்சஸ் ஆர் கமிங் அப். ஸோ யா, லைக் ஃப்ரேம்ஸ் பத்தி இந்த வீடியோவில் நாங்கள் பேசல, ஸோ யாரும் பயப்பட வேணாம். நிறைய தான் இனிமேட்டு வந்து இனி வர வீடியோஸ்ல இந்த செமிஃபைனல்ஸ் டீம்ஸ்ல லாக் ஆனதுக்கு அப்புறம் செமிஃபைனல் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ எல்லாம் நிறைய போடலாம்னு இருக்கோம், பிளான் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க கமெண்ட் பண்ணுங்க. யா ஆமா, பாசிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணுங்க, பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஸோ யா, அதோட சொல்லி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ யா, Stay safe and subscribe, guys. தேங்க்யூ. Kenikmatan tanam dan subscribe.